வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் குழந்தைங்களுடைய ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா சத்தும் இருக்கக்கூடிய ஒரு பேபி ஃபுட் ரெசிபி. சூப்பராக வெயிட் கெய்னிங்காக ஆகும், நல்லா பிரைட் டெவலப்மெண்ட்டும் சூப்பராக இருக்கும், மசில் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும், போன் டெவலப்மெண்ட்டு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுடைய ஸ்கின்னும் நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு 2 பாதாம் 2 முந்திரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஸ்டவ்வில் ஒரு சாஸ் பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடான உடனே இதில் துருவி வச்சுருக்கிற கேரட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கேரட்டை மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து அந்த நெய்லியே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு இது கடையில் வாங்கினது தான். வீட்லேயே அரிசி மாவு செய்யணும் அப்படின்னா அரிசியை நல்லா கழுவி காய வச்சுட்டு மிக்சியில் நைஸ் பவுடர் பண்ணிவிட்டு அதை சலித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நட்ஸ் பவுடர், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட இது எல்லாமே நல்லா வெந்து வர அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட்டை வச்சு கவர் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும். அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க, ஏன்னா அரிசி மாவு அப்படிங்கிறதால அது பொங்கி வரும். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே அந்த கேரட்டு அரிசி மாவு நம்ம சேர்த்த அந்த நட்ஸ் பவுடரு எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக பசும்பால் சேர்த்துக்கிறேன். பசும்பால் கொடுத்து பழக்கின குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பசும்பாலை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு எப்பவும் போல் செய்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் நல்லா பால் சேர்த்ததுக்கப்புறம் வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரட் நட்ஸ் கீர் சூப்பராக வெந்து வந்துட்டுருக்கு, இந்த ரைஸ் கீர் ரெசிபி. இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஸ்வீட்னஸ்க்காக. இதில் சேர்த்துருக்கிற நெய், நட்ஸ் பவுடர், அதுக்கப்புறம் அந்த கேரட்டு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய வெயிட் கெய்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாலும் சேர்த்துருக்கோம், இன்னுமே நல்லா வெயிட் கெய்னிங் ஆகும். இப்போ ஒரு மேஷரை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லன்ச் டைம்லேயோ ஸ்நாக்ஸ் டைம்லேயோ டின்னர் டைம்லேயோ தாராளமாக கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.